மகா பரிசுத்தம் நிறைந்த எங்கள் பரமபிதாவே ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே ஸ்தோத்திரம். உடைய இரக்கங்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய அன்பிற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லையில்லாத உம்முடைய கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். பரமபிதாவே, அடியார்கள் ஒன்றுமில்லை. பரமபிதாவே, பாவத்தினாலே உம்மை சிலுவையிலே அறையக்கூடியவர்களும், பரமபிதாவே மீறுதலினாலே முகத்திலே காரி துப்பக்கூடியவர்களாகவும், பரமபிதாவே உம்முடைய இரத்தம் முழுவதையும் நீர் அடியார்களுக்கு சிந்தின பிறகும் பரமபிதாவை பாவம் செய்ய வேண்டியதான இச்சையினாலே இழுக்கப்பட்டு அந்த இரத்தத்தை, விலையேற பெற்ற இரத்தத்தை காலின் கீழ் மிதிக்கக்கூடியதான குணமுடையவர்களுமாய் காணப்படக்கூடியதான மனுஷ ஜாதிகளை திரும்ப திரும்ப அழைத்து திரும்ப திரும்ப உம்முடைய அன்பை ருசிக்க செய்யக்கூடியதான மகா நல்ல தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பரமபிதாய், உணர்வுடையவர்களாய் மாற நீர் கிருபை செய்யும்படியாக கெஞ்சுகிறோம். பரமபிதாவே, உம்முடைய இரத்தத்தாலே கழுவப்பட்ட அனுபவம், உம்முடைய ஆவியினாலே கழுவப்பட்ட அனுபவம், உம்முடைய நாமத்தினாலே கழுவப்பட்ட அனுபவத்தை சொந்தமாக்கி கொண்டு பாவமற்ற அனுபவத்தை உடையவர்களாக, பரிசுத்தவான்களாக மாற்றப்பட்டு போக நீர் கிருபை செய்யும்படியாக கெஞ்சுகிறோம். பரமபிதாவே, கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீரே. பரமபிதாய், விசுவாசம் உள்ளவர்களாக, அவிசுவாசமற்றவர்களாக, இருமனமற்றவர்களாக, சந்தேகமற்றவர்களாக, ஒரே மனமும் பரமபிதாவை பரிசுத்தமான விசுவாசம் உடையவர்களாகவும் காணப்பட்டு அடியார்கள் வேண்டுதலிலும் விண்ணப்பத்திலும் ஜெபத்திலும் தரித்திருக்க கிருபை செய்யும்படியாக கெஞ்சுகிறோம். பரமபிதாய், கூட இருந்தருளும். பரமபிதாய், இதோ பரமபிதாவே, இந்த நீண்ட உபவாச ஜெபத்தில் நீர் அடியார்களோடு கூட இருந்து தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடும்படி கெஞ்சுகிறோம். சத்துருவானவன் யாருக்குள்ளும் இருந்து கிரியை செய்ய முடியாதவன், பல்வேறு விதமான சிந்தனைகளை கொடுக்கக்கூடியதான சத்துருவானனுடைய அந்த சிந்தனைகள், வீண் சிந்தனைகள், இவை எல்லாவற்றிலிருந்து விடுவிக்கப்பட்டவர்களாக ஒவ்வொருவரும் காணப்பட, தன்னை குறித்த உணர்வுடையவர்களாய் காணப்பட, தன்னுடைய ஜீவியத்தை குறித்த உணர்வுடையவர்களாய் காணப்பட, தன்னுடைய பாவ வாழ்க்கையை குறித்த உணர்வுடையவர்களாய் காணப்பட, தன்னுடைய மீறுதல் நிறைந்த பாவ அந்தகார கிரியைகளை குறித்த உணர்வுடையவர்களாய் காணப்பட நீர் கிருபை செய்யும்படியாக கெஞ்சுகிறோம். பரமபிதாய், ஒவ்வொருவரும் தங்களை குறித்து சரியாய் உணர்ந்து கொள்ளத்தக்கவாறு பிரகாசமான மன கண்களை கொடுக்கும்படியாக கெஞ்சுகிறோம். பரமபிதாய், யாரும் தங்களை உயர்த்தாதவனும், தங்களை தாழ்த்துகிறவர்களாக, தங்களை இன்னும் தாழ்த்துகிறவர்களாக, தங்களை இன்னும் தாழ்த்தி வெறுமையாக்குறவர்களாக காணப்பட நீர் கிருபை செய்யும்படியாக கெஞ்சுகிறோம். பரமபிதாய், தாழ்த்துகிறவர்களுக்கு அதிகமாய் கிருபை அளிக்கிற தேவனே, நீர் மனம் இறங்கும்படியாக கெஞ்சுகிறோம். பரமபிதாய், நொறுங்குண்ட இருதயம், நறுங்குண்ட ஆவியோடு எந்த மனுஷன் விண்ணப்பத்தை ஏறெடுப்பானோ அந்த மனுஷனுடைய ஜெபத்தை கேட்கிற தேவனே, நீர் மனம் இறங்கும்படி கெஞ்சுகிறோம். சிறு கூட்டத்தாராகிய அடியார்களுக்கு உடைய கண்களின் பார்வையிலே தயவு கிடைக்க செய்தலும். இதோ இந்த நேரங்களிலே அடியார்கள் ஜெபம் பண்ணக்கூடியதான ஜெபங்கள் வீணாய் போகாத வண்ணம் உமக்கு முன்பாக தூக வர்க்கமாக அவைகள் எழும்பப்பட, அடியாருடைய ஜெபங்கள் அங்கீகரிக்கப்பட, அடியார்கள் விடுவிக்கப்பட, ஆசீர்வதிக்கப்பட்டு எழும்பி பிரகாசிக்கப்பட, உம்முடைய கண்களின் பார்வையிலே ஏதுமற்றதான அற்ப தூசிகளாகி அடியார்களுக்கு தயவு கிடைக்க செய்யும்படியாக கெஞ்சுகிறோம். பரமபிதாவே, இதோ வந்து கொண்டிருக்கிறதான ஜனங்கள் தடையெல்லாம் வந்து சேர கிருபை செய்யும்படி கெஞ்சுகிறோம். மற்றும் தடைப்பட்டு காணப்படுறதான ஜனங்களுடைய தடைகளை நீக்கி நீர் கூட்டி சேர்க்கும்படி கெஞ்சுகிறோம். ஏராளமான ஜனங்கள் வந்து சேரவும், இந்த உபவாச ஜெபத்தினாலே வருகிறதா நன்மைகளை சொந்தமாக்கி கொள்ளவும் நீர் கிரியை செய்யும்படியாக கெஞ்சுகிறோம். பரமபிதாய், நீர் அசைவாடி கிரியை செய்யும்படியாக கெஞ்சுகிறோம். நீர் உலாவி கிரியை செய்யும்படியாக கெஞ்சுகிறோம். நீர் வாசம் பண்ணி கிரியை செய்யும்படியாக கெஞ்சுகிறோம். உடைய பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு இங்கு நிறைந்து வழிய கிருபை செய்யும்படி கெஞ்சுகிறோம். அதற்கு தடையாய் காணப்படுகிற அடியாடைய எல்லா குற்றங்கள் குறைகளை கிருபையாய் மன இறங்கி மன்னித்தலும். பரமபிதாவே,
இதோ இன்று தொடங்குகிறதான இந்த உபவாச காத்திருப்பானது பரமிதாவே, இந்த சபையை நீர் எடுத்துக்கொள்ளப்படுகிறதா நாள் வரையிலும் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் நடத்த நீர் அடியார்களுக்கு கிருபை செய்யும்படியாக கெஞ்சுகிறோம். எந்த விதமான ஒரு தடையும் இல்லாதவன் நீர் பரமிதாவே இவைகள் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு வாரம் முடித்து தர கிருபை செய்யும்படி கெஞ்சுகிறோம். ஏராளமான ஜனங்கள் ரட்சிக்கப்பட, ஏராளமான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு ஆவின் அபிஷேகத்தை அடைந்து கொள்ள, பின்மாற்றத்தோடு காணப்படுற ஜனங்கள் உயர்க்கப்பட்டு எழும்ப பிரகாசிக்கப்பட நீர் கிருபை செய்யும்படியாக கெஞ்சுகிறோம். பரமிதா, இந்த உபவாச காத்திருப்பிலே நோய்கள் குணமாக, வியாதிகள் குணமாக, பிசாசுகள் துரத்தப்பட நீர் கிரியை செய்ய முடியாக கெஞ்சுகிறோம். பரவிதாய், சமாதானமற்று ஆறுதலற்று காணப்படுற ஜனங்களுக்குள்ளே நீர் கிரியை செய்ய முடியாக கெஞ்சுகிறோம். பரவிதாய், அடியார்களும் உணர்வுள்ள ஜெபத்தை ஏறெடுக்க கிருபை செய்தலும், தடைகளை அகற்றியலும், கூட இருந்தலும், குற்றங்கள் குறைகளை மன்னித்தலும், யாவர் மீதும் கிருபையாயிருந்தலும், இரக்கமாயிருந்தலும், அன்பாயிருந்தலும், தயவாயிருந்தலும், மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேள் எங்கள் அன்பு நிறைந்த பரமிதாவே, ஆமென். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். யாவரும் ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரே துதிக்கிறோம், இயேசுவே துதிக்கிறோம், பிதாவே துதிக்கிறோம். அல்லேலூயா. எஸ்தரின் சரித்திரம் 4 அதிகாரம் 16-17 வசனங்கள். நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள். அப்பொழுது மொர்தெகாய் புறப்பட்டு போய் எஸ்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தான். வாசிக்க கேட்டதான வசன பாகமானது ஒரு நோக்கத்தை காட்டுகிறது. அந்த நோக்கம் நிறைவேற வேண்டியதாயிருக்கிறது. அதற்கு உபவாசம் தேவையாயிருக்கிறது என்பதையே தெளிவும் திட்டமாகவே காட்டுகிறது. சிறைபிடிக்கப்பட்டு போகிறார்கள். இன்னொரு ராஜாவின் கீழ் அடிமைகளாகி போகிறார்கள். அப்படிப்பட்டதான நாட்களிலே பார்த்தால், ஹிஸ்டரியை பார்த்தால், பாபிலோனுக்கு அடிமைகளாக போகிறார்கள். அடுத்தது பார்த்தீர்களா, பெர்ஷியா ராஜாக்களுக்கு அடிமையாகி போகிறார்கள். இங்கே 127 நாடுகளை ஆண்டதான ஆகாஸ்வேர் என்றதான அந்த ராஜாவுக்கு கீழே காணப்படுகிறார்கள். யூத ஜனங்கள் தான், தேவனுடைய ஜனங்கள் தான் கீழ்ப்படியாமை நிமித்தம், பாவங்கள் நிமித்தம், அக்கிரமங்கள் நிமித்தம் அவர்கள் அடிமைகளாகி போகிறார்கள். அப்படி அடிமைகளாக காணப்படக்கூடியதான அந்த நாட்களிலே ஒரு சோதனை என்று சொன்னால், தாங்கள் சுயாதீனர்களாயிருந்தார்கள். அந்த சுயாதீன அகற்றப்பட்டு போகிறது. அடிமைகளாக போகிறார்கள். அடுத்தது என்ன? அந்த அடிமைகளாக உயிர் பிழைக்கக்கூடியதான அந்த ஒரு பாக்கியம் கூட அவர்களிடத்திலிருந்து எடுக்கப்பட்டு போகிறதை காண்கிறோம். அப்படி என்னால் அடிமைகளாக இருக்கிறார்கள், எந்த வேலையும் செய்ய வேண்டியதான ஒரு நிலைமைக்குள் இருக்கிறார்கள். அடுத்தது எப்படி வருகிறது? உலகத்திலே அவர்கள் இருக்கவே கூடாது என்றதான ஒரு கட்டளையானது பிறப்பிக்கப்படுகிறது. எஸ்தரின் சரித்திரம் 3 அதிகாரம் 13 வசனம் வாசிங்கள். ஆதார் மாதமான 12ஆம் மாதம் 13ஆம் தேதியாகிய ஒரே நாளிலே சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகள் ஆகிய சகல யூதரையும் அழித்து கொண்டு நிர்மூலமாக்கவும் அவர்களை கொள்ளையிடவும் அஞ்சற்காரர் கையிலே ராஜாவின் நாடுகளுக்கெல்லாம் கட்டளை அனுப்பப்பட்டது. பாருங்கள், ஆமான் என்றுதான் ஒரு துஷ்ட மனுஷன் இருந்தான். அவன் ராஜாவுக்கு அடுத்த பொறுப்பில் இருந்தவன், மிக உயர்ந்த பொறுப்பு. அப்படி போகும்போது அரண்மனையிலே வாசல் பருகி மற்றும் பல காரியங்கள் செய்து கொண்டுதான் மொர்தெகாய். அவனை கண்டுகிடவே மாட்டான். அப்ப எல்லாருமே, அதாவது அரச கட்டளை தான் எப்படி ஆமானுக்கு வணங்க வேண்டும், தலை வணங்க வேண்டும் என்பது ராஜாவை போட்டதான கட்டளை. ஃபுல்லா வாஸ்து அதில் இருக்குது.
ஆனால் இந்த மொர்தெகாய் தான் ஒரு யூதனாக இருப்பதனால என் தேவனை தவிர வேற யாருக்கும் இந்த தலை என்ன செய்யாது, வணங்காது. அவன் கண்டுகிடவே இல்லை, யாருக்கும் வணங்கலை. அவன் வணங்காதது ஆமோனுக்குள்ள எப்படி இருக்கு, ஒரு விஷமாக, ஒரு வைராக்கியமாக, ஒரு கசப்பாக மாற ஆரம்பித்தது. மொர்தெகாவை மாத்திரமல்ல, அவனை போன்று இருக்கிறதான அந்த யூத ஜனங்களையே இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பதற்காக அவன் என்ன செய்கிறான், ராஜாவினிடத்திலே போய் சதி திட்டம் தீட்டுகிறான். அதுதான் அங்கே ஒரே நாளிலே கொல்லப்பட வேண்டும். காரியம் முடிஞ்சிருக்கணும். அந்த யூத ஜனங்களே இனி அங்கே இருக்கக்கூடாது. 12வது மாதம் 13ஆம் நாளிலே அவர் என்ன செய்ய வேண்டும், அவர் எல்லாரும் கொல்லப்பட வேண்டும். காரணம் என்ன என்று பார்ப்பீர்களே, ஆனால் 3ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிங்கள். 3ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். அப்பொழுது ஆமான் ஆகாஸ்வேரு ராஜாவை நோக்கி, உம்முடைய ராஜ்யத்தின் சகல நாடுகளிலும் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரம்பி இருக்கிறார்கள். ஒருவித ஜனங்கள், அது இந்த யூத ஜனங்கள் தான். 127 நாடுகளிலும், இந்தியா தேசத்திலிருந்து எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் அந்த 127 நாடுகளிலும் பரவி இருக்கிறார்கள். அவர்களுடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கு விகற்பமா இருக்கிறது. அந்த ஒரு ஜாதியினுடைய, அந்த ஒரு கூட்டமான ஜனங்களுடைய பழக்க வழக்கங்கள் மாத்திரம்தான் எல்லா மக்களுடைய பழக்க வழக்கங்களுக்கும் வித்தியாசமானதாயிருக்கிறன்னு சொல்லப்பட்டு. ஏன், அவர்கள் மாத்திரம்தான் மெய் தேவனை வணங்குகிறவர்கள். அவர்கள் ராஜாவின் சட்டங்களை கை கொள்ளுகிறதில்லை. ஆகையால் அவர்களை இப்படி விட்டிருக்கிறது ராஜாவுக்கு நியாயம் அல்ல. ராஜாவுக்கு சம்மதியானால் அவர்களை அழிக்க வேண்டும் என்று எழுதி அனுப்ப வேண்டியது. அப்பொழுது நான் ராஜாவின் கஜானாவிலே கொண்டு வந்து செலுத்த 10,000 தாலந்து வெள்ளியை எண்ணி காரியக்காரர் கையில் கொடுப்பேன் என்றான். போதும், யூதர்களை கொல்ல வேண்டும். ராஜாவுக்கு முன்ன ஒன்றும் தெரியாது, கொட்டாரத்தில் இருக்கக்கூடியதான ஆளு. இவன் சொல்றது அப்படியே நம்பி என்ன செய்யறார், தன்னுடைய முத்திரை முகூர்த்தை கொடுக்கிறார். என்னென்ன பிரகாரம் எழுதணுமோ எழுதி எல்லா இடங்களுக்கும் அனுப்பிவிடு என்று சொல்லுகிறார். சம்பவம் எஸ்தருக்கு தெரியாது. எஸ்தர் இப்ப எந்த நிலைமையில் இருக்கிறார், ராஜாத்தியாக இருக்கிறார். அவளுக்கு தெரியாது. ஆனால் அறிகிறாள், மொர்தெகாய் தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து கொண்டு ரெட்டு உடுத்தி கொண்டு அவன் சாம்பலிலே இருக்கிறான் என்று. என்ன காரணம் என்று தெரியாது. அழைத்து பார்க்கிறாள், அவன் போகவில்லை. பிறகு தன்னுடைய பிரதானிகளில் ஒருத்தனை அனுப்பி என்ன காரியம் என்று விசாரிக்கிறாள், அறிந்து கொள்கிறாள். அதுதான் முதல்லே வாஸ்துதான் அந்த வசனம். எப்படி யூத ஜனங்கள் எல்லாரும் ஒரே நாள் கொல்லப்பட வேண்டும். இதை கேட்ட பிறகு எஸ்தர் என்ன, தான் சொகுசா இருக்கிறதுனால அவ தன்னை காத்து கொள்ளணும். அது மாத்திரம் இல்ல, அவருடைய உண்மையான நிலைமை இங்க சொல்லுகிறார். 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்கள். 4ஆம் அதிகாரம் 11வது வசனம். யாராவது அழைப்பிக்கப்படாமல் உள்முற்றத்தில் ராஜாவினிடத்தில் பிரவேசித்தால், புருஷரானாலும் ஸ்திரீயானாலும் சரி, அவர்கள் பிழைக்கும்படிக்கு அவர்களுக்கு ராஜா பொற்செங்கோலை நீட்டினால் ஒழிய மற்றபடி சாக வேண்டும் என்கிற ஒரு தவறான சட்டம் உண்டு. ஒரு தவறாத, அதாவது மாற்றமில்லாத, மாற்றி அமைக்க முடியாத ஒரு சட்டமானது அந்த ராஜாவின் நாட்களிலே இருந்தது. அது என்ன, ராஜாத்தியா இருந்தாலும் சரி, ராஜாவுக்கு அடுத்த பொறுப்பில் இருக்கக்கூடியதான ஆமானாலும் சரி, ராஜா தன்னை அழைக்காமல் ராஜா இருக்கக்கூடியதான அந்த இடத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. அதனால் ராஜஸ்திரியாகிய நானும் என்ன செய்ய முடியாது, பிரவேசிக்க முடியாது. ஏனென்றால் கிட்டத்தட்ட 30 நாள் ஆச்சு அவர் என்னை பார்த்து என்னை அழைப்பித்து. அதனால என்ன, எனக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது என்று முதல்ல கையை விரிக்கிறாள். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, முதல்ல தன்னுடைய கையை விரிக்கிறாள். ஆனால் மொர்தெகாய் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவன் வைராக்கியசாலியமா இருக்கிறான். அவன் என்ன செய்யறான், பலப்படுத்துகிறான். 14ஆம் வசனம் வாசிங்கள். நீ இந்த காலத்திலே மௌனமா இருந்தால், நீ அதாவது ராஜாத்தி ஆகிவிட்டால், யார்தான், சாதாரண ஒரு பெண் உன்னை வளர்த்து ஆளாக்குனவனை, அதாவது சாதாரண ஒரு பெண், தாய் கிடையாது, தகப்பன் கிடையாது, சிறிய தகப்பனுடைய மகள், தாய் தகப்பன் கிடையாது, உன்னை வளர்த்து ஆதரித்தவன் நான். சாதாரண ஒரு பெண் தான், ராஜஸ்திரீனுடைய கீழ்ப்படியாமை நிமித்தம் நீ அந்த இடத்திலே வந்தாய். வந்த பிறகு என்ன, ஒன்னே காத்துக்கிட்டான்னு மாத்திரம் பார்க்காத,
நீ இந்த காலத்திலே மௌனமா இருந்தால், நீ இந்த காரியத்திலே, அதாவது உன்னை ராஜாத்தியாக மாற்று தேவனுடைய அநாதி தீர்மானம். காரணம் என்ன? ஒரு சூழ்நிலை இப்படி வரும், மரணத்துக்கு ஏதுவான ஒரு சூழ்நிலை வரும், அதிலே யூத ஜனங்களை தப்ப வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னை அந்த இடத்திலே கொண்டு வைத்தார் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் அதற்கேற்ற காரியத்தை நீ மனமடியில்லாமல் செய்தான் ஆக வேண்டும் என்று அவன் அவளுக்கு புத்தி போதனை கொடுக்கிறான். யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும், அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். யூதர்கள் காண்டாமிருகத்துக்கு ஒத்ததான பலம் உடையவர்கள். பாருங்கள், ராஜாத்தியை நம்புகிறான், ராஜாத்தி கை விரிக்கிறாள், அவன் சோர்ந்து போகல. என்ன சொல்கிறான்? உன் மூலம் இல்லைன்னா இன்னொரு ஆளு மூலம் என் காரியம் நடக்கும். அல்லேலியா ஸ்தோத்திரம், அல்லேலியா ஸ்தோத்திரம். என் மரணம் தான் எங்களுக்குன்னு வச்சிருக்கு, எல்லாம் சரிதான் இருக்கட்டு, நீ எங்களுக்கு துணை செய்யாமல் இருப்பாயே, ஆனால் ஆண்டவர் யார் மூலமாவது எப்படியாவது என்ன செய்வார்? எங்களை காப்பாற்றுவார். ஆனா நீயும் உன் குடும்பம் என்ன செய்ய முடியாது? உயிரோடு இருக்க முடியாது. வாசிங்கள். நீ இந்த காலத்திலே மௌனமா இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும், அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். பாருங்கள், புத்து சொல்றான். நீ ராஜாத்தி ஆயிட்டா, ஒருவேளை எல்லா யூதர்களை கொன்னாலும் நீ ஒன்னே ஒருவேளை கொல்லாம இருக்கலாம், ஆனா தப்ப முடியாது, நாங்க தப்பிரும், நீ அழிக்கப்பட்டு போவா. என சர்வ வல்லமுள்ள தேவனுடைய கண்களும் தப்ப முடியாது. அதுக்கு பிறகுதான் என்ன சொல்லுகிறார்? 3 நாட்கள், 4 அதிகாரம் 16 வசனம் முதல்ல வாசித்தது, 3 நாட்கள் அல்லும் பகலும் எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். எதுக்கு? வேற ஒண்ணுக்காண்டி இல்லை, எனக்காக. அவள் சொல்லுகிறதான கருத்தை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கு. ஏன் நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம் இந்த மரணத்துக்கு ஏதுவாதான இந்த ஒரு நிலைமையிலிருந்து விடுதலை பெறுவதற்காக என்று சொல்லவில்லை. எனக்காக அல்லும் பகலும் 3 நாள் குடிக்கவும் செய்யாதுங்க, சாப்பிடவும் செய்யாதுங்க, எனக்காக உபவாசம் பண்ணுங்க. காரணம் என்ன? அவள் அதன் பிறகு புரிந்து கொள்கிறாள், நான் ராஜாத்தி ஆனது இந்த யூத ஜனங்களை விடுவிப்பதற்காகவே. அதனால்தான் அவள் சொல்லி விடுச்சார், நான் சாக வேணாலும் சாகலாம், பிரச்சனையே இல்லை, ஆனா என்னை ராஜாத்தி ஆக்குறது எதுக்காக தான்? இதுல இருந்து காப்பாற்றுறதுக்காக தான் நான் இந்த காரியத்தை செய்வேன் என்று. 3 நாள் எல்லாருமே உபவாசம் பண்ணுகிறார்கள். உபவாசம் பண்ணி கொண்டிருக்கதானாலே 3வது நாள் ராஜ வஸ்திரம் எடுத்து கொண்டு போகிறார். அந்த இடத்துக்குள்ளே யாருமே பிரவேசிக்க முடியாது. பாருங்கள், அந்த இடத்துக்குள்ளே யாருமே பிரவேசிக்க முடியாது. அப்படிப்பட்டதான ஒரு இடத்திலே அவள் உட்பிரவேசிக்கிறாள். அங்கு பிரவேசிக்கும் போது அந்த ராஜாவுடைய கண்களில் தயவு கிடைக்கிறது. தன்னுடைய பொன் செங்கோலை அப்படியே நீட்டுகிறான். அவன் நீட்டினதுனால அதை தொடுகிறாள். அதன் பிறகு கேட்கிறாள், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேள். என்னுடைய ஆஸ்தியிலே பாதியானால், என்னுடைய ராஜபாரத்திலே பாதி பங்கு நீ கேட்டாலும் கூட உனக்கு தரலாம் என்று. அவள் புத்திசாலி. அதனால உடனே சாடி ஒண்ணுமே சொல்லல. இன்னைக்கு ஒரு விருந்து வச்சிருக்கிறேன், நீங்களும் வரணும், துஷ்டன் கொலகாரன் அப்படி சொல்லல, ஆமானும் வரணும்னு சொல்லிட்டான். அந்த நாள் என்ன செய்கிறா? எல்லா விருந்தும் கொடுக்கிறான். ராஜா ஆவலோடு கேட்கிறான், விருந்து தருகிறியே, உன்னுடைய விண்ணப்பம் தான் என்ன என்று. சாடி விழுந்து சொல்லல, இதான் என்னுடைய தேவை என்று. மீண்டும் பொறுமையா இருக்கிறாள். சொல்லுகிறாள், நாளையும் விருந்துக்கு வர வேண்டும் என்று. அப்படி நாளைக்கும் விருந்துக்கு வர வேண்டும் என்று சொல்லும் போது திரும்பவும் ராஜாவும் ஆமானும் என்ன செய்கிறார்கள்? அங்கே போகிறார்கள். அதற்கு முன்பாக ஒரு சம்பவம் நடக்கிறது. உபவாசத்தினால என்னென்ன காரியம், ஒரே ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணுகிறார்கள். அதன் பிறகு பாருங்கள், எல்லாமே ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பதை. அதாவது ராஜா இதற்கு முன்பாக ராஜா மீது கை போட வேண்டும் என்று 2 பேர் என்ன செய்தார்கள்? திட்டம் தீட்டினார்கள். அதை மொர்தெகாய் கண்டுபிடித்தான், சொன்னான், அவர்கள் தூக்கிலிடப்பட்டார்கள். ஆனால் அதற்கு இணையாக மொர்தெகாவுக்கு எந்த விதமான பலனும் கொடுக்கப்படவில்லை ராஜாவினிடத்திலிருந்து. ஆனால் அந்த நாள், 2வது நாள் அழைக்கப்படுவதற்கு முன்பாக அந்த நாள் இரவிலே ராஜாவுக்கு தூக்கம் வரல. அவன் என்ன சொல்கிறான்? நடவடிக்கைகளாகவும் என்னென்ன சம்பவங்கள் என்னுடைய நான் இருந்து ஆட்சி பண்ணும்போது நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் வாசிக்க அந்த இதுக்கு வாசிக்க சொன்னான். அப்படி வாசிக்கும் போது அறிந்து கொள்கிறான், மொர்தெகாய் அவனுடைய உயிரை காப்பாற்றினான் என்று. அப்போ உடனே என்ன செய்யறான்? அவனை கனப்படுத்த விரும்புகிறான்.
அதன் பிறகு அந்த நாள் சாயங்காலம் என்ன செய்கிறார்கள்? அங்கே மறுபடியும் விருந்துக்கு அழைக்கப்படுகிறார்கள். விருந்துக்கு ஆமானும் ராஜாவும் அங்கே பிரவேசிக்கிறார்கள். அப்பொழுதுதான் சொல்கிறார், எப்படி? நாங்கள் விற்கப்பட்டு போனோம், நாங்கள் கொல்லப்படுவதற்கேற்றதான ஒரு நிலைமையிலே தத்தளித்துக் கொண்டிருக்கிறோம், எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று. ராஜாவுக்கு ஒண்ணுமே புரியல. அப்பந்தான் அவள் திரும்ப சொல்கிறாள், நான் ஒரு யூத பெண், யூதர்களுக்கு இதோ இங்கு நிற்கிறதான கொலைக்காரனாகிய ஆமான் என்னென்ன சதித்திட்டம் தீட்டினான் என்று. அப்பொழுது அந்த இடத்திலே கொஞ்சம் சம்பவம் நடக்கிறது. அதன் பிறகு அந்த இடத்தில் இருந்ததான பிரதானில ஒருத்தன் சொல்கிறான், மொர்தெகாவை கொல்வதற்காக ஆமான் தன் வீட்டு முற்றத்திலே 50 முழ உயரமான ஒரு தூக்கு மரத்தை வைத்திருக்கிறான் என்று. அந்த நேரத்திலே உடனேயே ஆமான் என்ன செய்கிறான்? அந்த தூக்கிலே போடப்படுகிறான். பாருங்கள் சம்பவங்கள் எப்படி எப்படிலாம் நடக்கிறது என்று. அடுத்தவர்களுக்கு மரணத்தை வைக்கிறதுக்காக முயற்சிக்கிறான், தன்னுடைய மரணத்தை தானே தேடிக்கொள்கிறான். இங்கே ராஜா சொல்லுகிறான், ஒரு கட்டளை ஒரு சட்டத்திட்டத்தை நான் பிறப்பித்தேனே, ஆனால் என்னால் ஒண்ணுமே செய்ய முடியாது. 8வது அதிகாரம் 8வது வசனம் வாசிங்கள். 8வது அதிகாரம் 8வது வசனம். அதாவது நெருக்கடி கூடிக்கொண்டே போகுது. உபவாசம் பண்ண சொல்லுகிறாள். உபவாசம் பண்ண சொன்னதான காரியம் நிறைவேற்றப்படுகிறது. அவள் போனதான காரியம் முடிந்து விடுகிறது. ஆனால் இங்கே ராஜா சொல்லுகிறான், என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. வாசிங்கள். இப்போதும் உங்களுக்கு இஷ்டமானபடி நீங்கள் ராஜாவின் நாமத்தினால் யூதருக்காக எழுதி ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடுங்கள். ராஜாவின் பெயரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்டதை செல்லாமற் போக பண்ண ஒருவராலும் கூடாது என்றான். பாருங்கள், அதாவது ஒரு கட்டளை ராஜாவிடத்தில் பிறப்பிக்கப்பட்டது, ஆனால் அதை மாற்றி அமைக்கவே முடியாது. அப்ப ராஜா சொல்றேன், என்னால் ஒன்றும் பண்ண முடியாது என்று. ஆனால் தேவன் என்ன, அதற்கு மேல மகா விசேஷமான ஞானம் உடையவர். அங்க இன்னொரு காரியம் நடக்கிறது. 12வது வசனம் வாசிங்கள். அந்தந்த பட்டணத்தில் இருக்கிற யூதர் ஒன்றாய் சேர்ந்து தங்கள் பிராணனை காப்பாற்றவும் தங்களை விரோதிக்கும் சத்துருக்களாகிய ஜனத்தாரும் தேசத்தாருமான எல்லாரையும் அவர்கள் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் அழித்து கொண்டு நிர்மூலமாக்கவும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிடவும் ராஜா யூதருக்கு கட்டளையிட்டார் என்று எழுதியிருந்தது. முதலிலே பிறப்பிக்கப்பட்டதான சட்டமானது யூத ஜனங்கள் அந்த 12வது மாசத்திலே 13வது நாளிலே ஒரே நாளிலே கொல்லப்பட வேண்டும் என்று. அடுத்த சட்டம் மொர்தெகாய் மூலம் ராஜாவுடைய முத்திரை இடப்பட்டு 127 நாள்களுக்கும் பிறப்பிக்கப்பட்டது என்னவென்றால், யூத ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒன்றாக கூட வேண்டும். ஒவ்வொரு பட்டணம் இல்லைன்னா ஒவ்வொரு தேசத்திலும் காணப்படக்கூடிய யூத ஜனங்கள் நீங்க என்ன செய்ய வேண்டும்? ஒன்றாக கூட வேண்டும். உங்களுக்கு என்ன பிறப்பிக்கப்பட்டிருக்கு? நீங்கள் உங்களுக்கு யாரெல்லாம் விரோதிகளாக இருக்கிறார்களோ அவர்களை கொல்லலாம் என்று. முதலிலே விரோதிகள் இவர்களை கொல்லலாம் என்று சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. இப்பொழுது அந்த சட்டம் அமலில் தான் இருக்கிறது. அந்த சட்டம் அமலில் தான் இருக்கிறது. அடுத்து என்ன வருகிறது? யூதர்கள் அவர்களுக்கு விரோதமானவர்களை கொல்லலாம் என்று. 9வது அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிங்கள். அங்க என்ன நடக்கிறது? மற்ற ஜனங்கள் இவர்களை கொல்லலாம் என்று பார்த்தவர்களுக்கு கொல்ல இடமில்லை. அங்கே யூதர்களை கண்டு பயப்படார் என்று சொல்லப்படுகிறது. அதற்கு காரணம் என்ன? எல்லா அதிகாரிகளும் தேசாதிபதிகளும் யூதர்களின் பக்கம் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்கள். யூதர் அகாஸ்வேரு ராஜாவின் சகல நாடுகளிலும் உள்ள பட்டணங்களிலே தங்களுக்கு பொல்லாப்பு வர பண்ண பார்த்தவர்கள் மேல் கை போட கூடிக்கொண்டார்கள். ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்க கூடாதிருந்தது. ஒருவரும், அதாவது எல்லாரும் நினைச்சாங்க யூதர்களை இல்லாமல் ஆக்கிடலாம் என்று. ஆனா ஒருவராலும் ஒன்னும் செய்ய முடியல. அவர்களை பற்றி சகல ஜனங்களுக்கும் பயம் உண்டாயிற்று. அவர்களை பற்றி சகல ஜனங்களுக்குள்ளும் பயம் உண்டாயிற்று. ஏன் ராஜா ஒரு கட்டளை பிறப்பிக்க, அந்த கட்டளை எப்படி மாறி வர முடியும்? அப்ப தேவன் அவர்களுக்காக இருக்கிறார் என்று தெரிகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் அவர்களுக்காக இருக்கிறார் என்று தெளிவாக புரிந்து கொள்கிறார். அதன் பிறகு என்ன? தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் அங்கே அவர்களுக்கு துணையா இருக்கிறது சொல்லப்பட்டிருக்கு. மறுபடியும் அடுத்த வசனம் வாசிங்கள். நாடுகளின் சகல அதிகாரிகளும் தேசாதிபதிகளும் துறைகளும் ராஜாவின் காரியங்களை நடப்பிக்கிறவர்களும் யூதருக்கு துணை நின்றார்கள். பாருங்கள், தேவன் துணை நிற்கிறார் என்பதை தெளிவாக காண்கிறார்கள். அதன் பிறகு
தேசாதிபதி. காரணம் என்ன? ராஜாத்தி யூதனாகி போனான். அதனால என்ன, எல்லாருக்கும் தெரிய வந்துட்டு இவங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தா நம்மளும் தப்ப முடியும் சொல்லி அதிகாரி எல்லாம் யூதர்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறார்கள். யூதர் என்ன செய்கிறார்கள்? இந்த தருணத்தை பயன்படுத்தி 127 நாடுகளிலேயும் பார்ப்பீர்களே, ஆனால் கிட்டத்தட்ட 75,000 பேரை கொன்னு கூச்சாங்க. சூசான்ல ஒரு 500 + ஒரு 300 800 பேர்கிட்ட இருக்கலாம் கொன்னாங்க. யூதர்கள் தான் தங்களுடைய விரோதிகளை கொல்லுகிறார்கள். அடிமைகளாக இருக்கக்கூடியதான இடத்திலே அவர்களுக்கு விரோதிகள் இல்லாதவனும் தேவன் காணப்பட செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு உபவாசம் தான். அந்த உபவாசத்தில் நடந்ததான காரியங்களை பாருங்கள். ஒன்று, ஒரு நல்ல காரியம் பண்ணினதான ஒரு மனுஷனுடைய நன்மையான காரியங்கள் வெளியில யாருக்கும் தெரியாதவன் அமைதியாக இருந்தது. ராஜாவும் அதை உணரவில்லை. ஆனா உபவாசம் பண்ணினதுனாலேயே முதல்ல என்ன நடக்குது? மொர்தெகாய் அவன் யாருங்கிறத புரிந்து கொள்ள முடிஞ்சது. அவனுக்கு என்ன உயர்ந்த ஒரு ஸ்தானம் கொடுக்கப்படுகிறது. இல்லைன்னா இல்லை. அடுத்தது என்ன? எல்லாவற்றையும் கொல்ல வேண்டும் என்று காரணம் வந்த ஆமான் அவன் தூக்கிலிடப்படுகிறான். யூத ஜனங்களுக்கு விரோதமாய் காணப்பட்டதான ஜனங்கள் எல்லாருமே கொல்லப்படுகிறார்கள். முக்கியமான ஒரு சம்பவம் என்னவென்றால், மரணத்தை தேவன் ஆசீர்வாதமாக மாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேற ஒண்ணுமே கிடையாது. தேவன் மரணத்தை ஆசீர்வாதமாக மாற்றினார். மரணத்தின் விளிம்பிலே இருக்கிறார்கள். மரணம் தான் என்னுடைய பங்கு. எங்க ஓட முடியாது. 127 நாடு முழுவதும் இருக்கிறார்கள். எங்க ஓட முடியும்? எங்கே தப்ப முடியும்? எப்படி உங்களை காத்துக்கொள்ள முடியும்? யாரும் கொல்லலாமே, யாரும் உங்களை கொல்லலாமே. கொல்லவும் செய்யலாம், உங்களிடத்தில் இருக்கவே கொள்ளையடிக்கவும் செய்யலாம். அப்படி இருக்கும்போது எப்படி தப்புவீர்கள்? ஆனால் தேவன் அதை ஆசீர்வாதமாக மாற்றினார். எப்படி ஆசீர்வாதம்? அதுவரைக்கும் யூதர்களுக்கு விரோதங்கள் இருந்து கொண்டே இருந்துச்சு, விரோதிகள் இருந்து கொண்டே இருந்தார்கள். அதுக்கு அங்க யாருமே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. உபவாசம். அப்போ அங்கே உபவாசம் எடுத்தார்கள். தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக, தாங்கள் விடுவிக்கப்படுவதற்காக. நாம் இங்கு எதற்காக இருக்கிறோம்? நம் ஒவ்வொருடைய நிலைமையும் நமக்கு தெரியும், நம்மை உருவாக்குன தேவனுக்கு தெரியும். நாம் எப்படிப்பட்ட அனுபவத்தோடு இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அனுபவத்தோடு இருக்கிறோமா இல்ல அனுபவம் உள்ளவர்கள் போல் காண்பிக்கிறோமா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம் ஒவ்வொருடைய நிலைமைகளையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஜீவிய அனுபவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். என்னென்ன நிலைமையோடு இருக்கிறோம் என்று. அதிலே இருந்து விடுதலை பெறுவதற்காகத்தான் இந்த உபவாசம். பரிசுத்த உபவாச நாளை என நியமங்கள் சொல்லப்பட்டிருக்கு. உபவாசத்தோடு ஒரு மனுஷன் ஜெபம் பண்ணுவானையானால், வேண்டுதலை விண்ணப்பத்தை ஏறெடுப்பானையான அந்த ஜெபம் கேட்கப்படும். ஏனென்றால் அதற்கு சாட்சியாக பல்வேறு விதமான காரியங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிறது. அப்ப நாம் இங்கு உபவாசம் பண்ணுகிறதான ஒரு அனுபவத்தோடு, உபவாசத்தோடு கூட ஜெபம் பண்ணக்கூடிய அனுபவத்தோடு காணப்படுகிறோம். என்ன தேவை? நம்முடைய நிலைமைகளை குறித்தான சரியான அறிவு தேவை. எதிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்பதை குறித்தான உணர்வு தேவை. அதற்காக ஒரு மனதோடு ஜெபம் பண்ணக்கூடியதான ஜெப விண்ணப்பங்கள் உடையதான ஒரு ஜெப ஜீவியம் நமக்கு பிரதானமான தேவையா இருக்கு. தன்னை குறித்து சரியாக உணர்ந்து ஜெபம் பண்ணக்கூடியதான ஒரு அனுபவம் வேண்டும். இன்னும் பலவீனங்கள் எனக்கு இருக்கு. அங்கே ஒரு மனுஷனை மாத்திரமல்ல, ஒரு மனுஷனை மாத்திரமில்லை, யூத ஜனங்களையே பாதுகாத்த தேவன் நிச்சயமாக என்னையும் என் பலவீனத்திலிருந்து என் தேவன் விடுவிப்பார் என்கிறதான ஒரு விசுவாசம் வேணும். விசுவாசம் வேணும். இந்த நாளிலே நான் என்னென்ன காரியங்களுக்காக வேண்டுதல் விண்ணப்பங்கள் ஏறெடுக்க போகிறேனோ அந்த காரியங்களை நிச்சயமாக என் தேவன் எனக்கு நிறைவேற்றி தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த உறுதி உங்களுக்கு வேணும், அந்த நம்பிக்கை உங்களுக்கு வேணும், அந்த விசுவாசம் உங்களுக்கு வேணும், அந்த திடம் உங்களுக்கு வேணும். விசுவாசம் இல்லாமல் இருப்பீர்களே ஆனால் தேவனால ஒண்ணுமே செய்ய முடியாது. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஏன் எனக்கு கிடைக்கல? ஒண்ணு இச்சைகளை நிறைவேற்ற பிரகாரமான்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து என்ன? விசுவாசமே இல்லை. அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? கொஞ்ச நேரம் தான் இருக்கு. அந்த கொஞ்ச நேரம் என்ன செய்ய வேண்டும்? ஒருமனப்பட்டவர்களாக ஊக்கமாய் ஜெபம் பண்ண வேண்டும். அதான் ஒரு சரித்திரத்தையே உங்களுக்கு சொன்னேன். உபவாசத்தின் வல்லம் வேற ஒண்ணும் கிடையாது.
அங்க மந்திரமும் இல்லை, தந்திரமும் இல்லை, அதிகாரமும் இல்லை, ஒன்றும் அவங்ககிட்ட இல்லை. ஆனா தேவன் கூட இருந்தார். தேவன் அந்த அவர்கள் உபவாசம் பண்ணதான அந்த ஜெபத்தை, அந்த முறையீட்டை, அந்த மன்றாட்டை கேட்டார். அதான் அதில் உள்ள காரியம். அவருடைய ஜெபத்தை, அவருடைய விண்ணப்பத்தை, அவருடைய அழுகையை, அவருடைய கண்ணீரை, அவர்களுடைய மன்றாட்டை, அவருடைய உபவாசத்தை தேவன் அங்கீகரித்தார். அதான் முக்கியமான ஒரு காரியம். அதிகமா ஜெபம். தடைகள் இருந்தாலும் கூட அந்த தடைகளை ஆண்டோடு அறிக்கை பண்ணுங்க, அது மாறி போகும். வேற இருமனப்பட்ட அனுபவத்தோடு, சந்தேகப்பட்ட அனுபவத்தோடு நீங்க ஜெபம் பண்ணிடலையே, ஆனால் எந்த விதமான பிரயோஜனம் உங்களுக்கு இல்லை. அதனால கேட்ட சுவிசேஷத்தை விசுவாசிக்க வேண்டும். ரட்சிக்கப்படாது இருந்தாலும் கூட ரட்சிப்பு பூர்ணமான அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்காக என்ன செய்ய வேண்டும்? பாவங்களை அறிக்கை பண்ணுங்கள். பின்மாற்றமான நிலையோடு காணப்பட்ட ஜனங்கள் என்ன செய்யுங்க? உங்களை கண்டுபிடிங்க. ஆனால் யாரும் சந்தேகத்துக்கும் இருமனது இடம் கொடுக்காதுங்க. நான் தகுதி இல்லை, எனக்கு விடுதலை கிடைக்காது, எனக்கு அனுபவம் கிடைக்காது. என் தேவன் ஜீவனோடு இருக்கிறார், என் தேவன் என்னுடைய ஜெபத்திற்கு பலன் அளிப்பார் என்றதான அந்த ஒரு விசுவாசம் உடையவர்களாயிருங்கள். விசுவாசத்தோடு, உணர்வோடு, கண்ணீரோடு அழுங்கள், புலம்புங்கள், மன்றாடுங்கள். தேவன் நம்ம எல்லாருடைய ஜெபத்தையும் கேட்பார். எல்லா காரியங்களுக்காகவும் ஜெபம் பண்ண வேண்டும். இந்த நாட்களிலே உங்களுக்காக மாத்திரம் அல்ல, அதிலும் குறிப்பாக சபைக்காக, ஊழியத்திற்காக, ஊழியத்தின் நிலைகளை நீங்கள் அறிவீர்கள். வாக்குத்தத்தங்கள் நிறைவேற வேண்டும். அந்த காரியங்களுக்காக எல்லாற்றுக்கும் மேலாக கடன் கஷ்டங்கள் மாறி போகணும். அதற்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். தெளிவாக சொல்லிவிட்டேன். உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆனால் அந்த சபை மூலம், இந்த ஊழியத்தின் மூலம் தான் உங்களுக்கு ஆசீர்வாதமும் விடுதலையும் இருக்கிறதுனால அந்த சபையும் இந்த ஊழியத்தையும் நீங்கள் என்ன செய்யாங்க? அப்படி தள்ளி வச்சிடாதுங்க. இந்த சபைக்காக ஜெபம் பண்ண வேண்டும். பல நெருக்கங்கள் இருக்கிறது. இந்த ஊழியத்துக்காக ஜெபம் பண்ண வேண்டும். பல நெருக்கங்கள் இருக்கிறது. ஊழியக்காரில் அடியாளுக்காக ஜெபம் பண்ண வேண்டும். நாங்கள் நல்லா இருந்தால் தான் மேய்ப்பர்களாக இருந்து உங்களையும் சரியான பாதையில் வழி நடத்த முடியும். ஊழியக்காரர்களாக எங்களுக்காக ஜெபம் பண்ணது உங்களுடைய கடமையாக இருக்கிறது. எல்லா காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.